நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. 4:30க்கு ஷிஃப்ட் முடியும். அங்கேருந்து லாக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 5:15 ஆகிடும். ஸ்டார்டிங்லாம் பஃப் வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போல்லாம் லூசர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லூசர் விடலாம், அது எந்த மாதிரி என்விரான்மெண்ட்னு இருக்கு. சப்போஸ் எங்கேயாவது வெளில போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அந்த டயத்துலாம் லூசர் விட்டோம்னா அது பொல்யூஷனாக இருக்கும். அது நம்ம ஹேர் ஸ்கேல்ப்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். மேக்ஸிமம் நான் கேப் ஏறதுக்கு முன்னாடி தான் என் தலையில் உள்ள பன் கிளிப்பே எடுப்பேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பன் போட்டுப்பேன். எத்தனை தடவை ஹேர் வாஷ் பண்ணணும், எப்படி ஹேர் மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நான் எத்தனை தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்கிறதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடுறேன். டே ஷிஃப்ட்டை விட நைட் ஷிஃப்ட்டில் பசி ரொம்ப தீவிரமாக இருக்குது. எப்போயுமே நைட்டு செஞ்சது காலைல சமைச்சது அதை மதியம் சாப்பிட்றது, இல்லை நைட்டு சமைச்சதை காலைல சாப்பிட்றது, அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது. அப்போதைக்குனாலும் கொஞ்சமாக செஞ்சு சூடாக சாப்பிட தான் பிடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஷெட்யூல் சேஞ்சு வந்தோடனே தூங்க போகிறேங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் ஏஞ்சேன். எப்பயுமே முதல் நாள் ஈவினிங் இந்த வெந்தயம் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவேன். அந்த வெந்தய சீடோட சாப்பிட்றது ரொம்பவே பெஸ்ட்டு. ஆனால் நான் இப்போதைக்கு வாட்டர் மட்டும் தான் குடிக்கிறதுக்கு பழகிட்டு இருக்கேன். ஏஞ்சது குக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன்னா டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு மாங்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு எக்கு பாயில் பண்ணிக்கலாம்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே எக்கு தனியாக பாயில் பண்ணுறதை விட அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இல்லை ஒயிட் ரைஸ் வேகிறப்பயோ இல்லை இந்த குழம்பு வேகிறப்பயோ போட்டு வேக வச்சிருவேன். நீங்களும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஆஃப்டர்நூன் சாப்பிடுவோம். ஆஃபீஸ்க்கு இதே எடுத்துப்பேன். நைட்டுக்கும் இதே தான். ஸ்னேகாவுக்கும் நைட்டுக்கும் இதான். நான் இந்த குக்கிங் வேலைலாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்னேகா சைட் பை சைடு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டாங்க. ஏன் ஸ்னேகாவை அதிகமாக வீடியோவில் காட்டுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் இல்லை, எப்போயுமே வீட்டில் எல்லாருமே கம்ஃபர்டான ட்ரெஸ்ஸில் தான் இருப்போம். அதில் வீடியோவில் அப்போயர் ஆகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நானும் பெருசாக கம்பல் பண்ண மாட்டேன். 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சப்போஸ் ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பேன். இல்லை அப்படின்னா சும்மா சிக்கு எடுத்து பன் போட்டுப்பேன். சப்போஸ் நீங்கள் டெய்லி லூஸ் ஹேர் விடுறீங்க அப்படின்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும்னா ஸ்கேல்பில் உள்ள ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகிடும், டேண்ட்ரஃப்லாம் கிரியேட் ஆகும், அதனால ஹேர் ஃபாலும் வரும். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப எந்தெந்த விதத்திலாம் கோளாறு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் ஸ்னேகா கோளாறு கொடுத்துட்ருக்கோம். ஸ்கேல்ப்லாம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேர்லாம் தூக்கி பன் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப வேண்டியதான். டெய்லியுமே என்னோட ரொட்டீன்ஸ் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் இங்கே ஏதாவது ஆர்டர் இருந்தது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ஸ்னேகா விளக்கிடும். அதே மாதிரி வீடும் பெருக்கிடுவாங்க. ஆனால் சிங்க்ல ஏதாவது அடைச்சிட்டு தண்ணி தேங்கி இருந்தால் அதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் குப்பையை அள்ளுறது, இந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல, இந்த ஒர்க்லாம் பிடிக்கல போல, அதனால இதை மட்டும் ஸ்னேகா ஸ்கிப் பண்ணிடும். அப்புறம் நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்கமிங் விளாக்ஸில் எப்படி நைட் ஷிஃப்ட்டில் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். டாடா.